அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு மகத்துவமான நாளில் தான் இருக்கோம். நமக்கு இன்னும் பெருநாள் முடியலை. இன்றைக்கு மக்ரீப் வரைக்கும் நம்ம பெருநாளில் தான் இருக்கோம். கட்டாயமாக இந்த நாட்களில் நம்ம செய்து முடிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த அமலை துல்ஹஜ் பிறை 10, 11, 12 3 நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் செஞ்சால் கூட இதனுடைய மகத்துவங்களை நம்ம முழுமையாக பெற முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான், இலகுவான திக்ரு தான். அது என்ன திக்ரு அப்படின்னா, இன்னா அழ்த்தேனா கல் கௌசர் அப்படிங்கிற சூறாவினுடைய அந்த முதல் வசனம். அடுத்தது குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த சூறாவினுடைய முதல் வசனத்தையும் 2 வசனத்தையும் தான் நம்ம திக்ரு செய்ய போகிறோம். எப்படி அப்படின்னா, வெறும் 33 முறை நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்க. அதாவது இந்த ஒரு திக்ருக்கு என்ன சொல்லப்படுது சிறப்பு அப்படின்னா, அதிர்ஷ்டத்தின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய திக்ர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருஷத்தில் நீங்கள் எதையெல்லாம் அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வீடு தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த திக்ரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் நற்செய்திகளுக்காக காத்துட்ருக்கீங்களோ, இன்னும் நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இதை யோசிக்காமல் ஓதுங்க. 24 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் மகிழ்ச்சியான செய்தி உங்களோட வீடு தேடி வரும். ஏன்னா சூரா கௌசர் அப்படிங்கிறது செல்வத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு சூறா. குல்ஹுவல்லாஹு அஹது சூறாவும் நமக்கு நம்முடைய தேவைகளை அனைத்தையுமே கபூலாக்கி தரக்கூடிய சூறா. இந்த 2 சூறாவினுடைய முதல் வசனங்களை நம்ம 33 முறை திக்ர் செய்கிறதுக்கு ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். எனவே ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். ரொம்ப ரொம்ப சில நிமிடங்களில் ஓதி முடிக்கக்கூடிய ஒரு அமல் தான். ஆனால் இதற்கு ஏராளமான பலன்கள் சொல்லப்படுது. எனவே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் மகத்துவங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த 2 சூறாக்களினுடைய ஆயத்துக்களையும் இந்த சிறந்த நாட்களில் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.